ஹாய் ஆல். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி வைத்துட்டேன். ஈரத்தன்மை இருந்தால் தான் அந்த வழவழப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுன்றதுக்காக. அப்புறம் வெண்டைக்காயை சைடில் வச்சு ரொம்ப ஃபைன் ஷாப்பாக நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். நல்லா கட் பண்ணி எடுத்த பிறகு அப்பவும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்தன்மை போகிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த கார்ன்ஃப்ளவர். அப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. அந்த வழவழப்பு தன்மையும் சுத்தமாக இருக்காது. வழவழப்பு தன்மைக்காகவே வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பஜ்ஜி மாவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அதே அளவுக்கு நான் பஜ்ஜி மாவும் எடுத்திருக்கேன். பஜ்ஜி மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஓமம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணியே சேர்க்காம தான் நான் பிசைஞ்சேன். அதில் இருக்கிற ஈரத்துலேயே நல்லா பிசைஞ்சு வந்துடும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துருக்கேன். அதோட ஈரமும் வெண்டைக்காயோட ஈரமும் தான், அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு 5 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் சூடு ஏறினதும் நல்ல வானலில் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸாவது மீடியம் ஃப்ளேமில் வேகணும். அப்போ தான் நல்லா வெண்டைக்காய் வெந்து வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். சைடு